போதும். ப்ளீஸ் போயிடுங்க. அர்ச்சனா, தூக்கு மேடைக்கு போற கைதியை கூட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அதே நிலைமையில தாமா இப்ப நான் இருக்கேன். பவானியை பார்த்து என்ன மன்னிச்சிருன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போக எனக்கு அனுமதி கொடுமா ப்ளீஸ். மன்னிப்பு? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் இது இல்ல. பொது மேடை போட்டு ஊர் ஜனங்களை கூட்டி இதுவரைக்கும் எங்க அம்மாவுக்கு செஞ்ச கொடுமைகளை சொல்லி அவங்கதான் உங்க மனைவின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அமைச்சர் பதவியிலிருந்து நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புகளையும், அதுக்கு உடந்தையா இருந்த எல்லா பெரிய மனுஷங்களையும் அதே மேடையில நீங்க அடையாளம் காட்டணும். நீ சொல்றபடியே செய்யறம்மா. இனிமே எனக்கு பணம் பதவி எதுவுமே வேண்டாம். என் மனைவி பவானி தான் வேணும். என் மகன் நீதான் வேணும். இப்படி சொல்லிட்டு அவங்களை நம்புறதுக்கு நான் ஒண்ணு பவானி அம்மா இல்ல. நீங்களும் உங்க கூட்டாளிகளும் சேர்ந்து செஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை என்கிட்ட கொடுங்க. இப்பவே பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி போன் பண்ணுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நாளைக்கு காலையில பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எல்லா பத்திரிகைக்காரங்களையும் வர சொல்லு. நான் வர்றேம்மா. அமைச்சர் ஆனந்தமூர்த்தி பகிரங்க மன்னிப்பு. சம்பந்தப்பட்டவர்களை காட்டி கொடுத்து ஊழல்களை ஒப்புக் கொள்கிறார். பாத்தியாடா? பாத்தியா? நீ தப்பு பண்ணும் போது உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நானும் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்ப மந்திரி மன்னிப்பு கேட்க போறாரு. நம்ம ரெண்டு பேரும் மாட்டி விட போறாரு. ஏன்டா அடி புலம்புறீங்க? அவரை மன்னிப்பு கேட்க விட்டுருவனா? என்னடா சொல்ற? சொல்லல, செய்ய போற. பெருமாள், எனக்கு எது போனாலும் பரவாயில்ல. நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து வாழணும். இதுல அர்ச்சனா கேட்ட அத்தனை ரகசிய ஃபைல்களும் இருக்கு. இது அவட்ட கொண்டு கொடுத்துரு. ஜாக்கிரதை. அங்கிள். என்ன தினேஷ், உண்மையை ஒப்புக்கொள்ள போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். பேப்பர்ல பார்த்த உடனே கோயில் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க வரணும். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போயா. என்னடா மரியாதை இல்லாம பேசுற? உடுங்கடா. எங்களை காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டில்ல, அப்புறம் என் மரியாதை எங்கயா ஃபைல்? ஃபைலை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உடுங்கடா, உடுங்கடா டேய், உடுங்கடா. கை விடுடா டேய், கை விடுடா டேய், இழுக்காதடா டேய். உடுடா. சொன்ன விடுடா. ஃபைலை கொடுத்துட்டு விட்டுறோம். தெரியாது தெரியாது தெரியாது. இவரே இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாரு. ஆமா, மந்திரியாச்சே இவரு. மந்திரிச்சாதான் சொல்லுவாரு. வீணா அடிபட்டு சாகாத. எங்க வச்சிருக்க ஃபைல? தெரியாது. ஆமா, எங்களை பத்தி பப்ளிக் மீட்டிங்ல பேச போறியாமே, பேசுவ? எங்கயா வச்சிருக்க ஃபைல? தெரியாது. ஸ்டாப் இட். வாமா மந்திரி பெத்த மந்திரி குமாரி. ஏய், உனக்கு ஃபைல்ஸ் தானே வேணும்? இந்தா. அர்ச்சனா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ஃபைலை மட்டும் கொடுக்காத. நோ, எனக்கு ஃபைல்ஸ் முக்கியம் இல்ல, உங்க உயிர் தான் முக்கியம். முதல்ல ஃபைல கொடு. முதல்ல அவர் அனுப்பு. சார், நீங்க? அர்ச்சனா, என்ன பத்தி கவலைப்படாத. மினிஸ்டர் இங்க கூட்டி போயிடு.
ஒழுங்கா பெட்டியை கொடுத்துரு. நீ மட்டும் கொடுக்கல ஷூட் பண்ணிடுவேன். தினேஷ் மரியாதை ஃபைல கொடுக்க மாட்டேன். தினேஷ் கொடுத்துரு. தினேஷ் கொடுக்க மாட்டேன். தினேஷ் பக்கத்துல வந்த பாம்ப போட்டுருவேன். மினிஸ்டராவது இங்க வந்து மன்னிப்பு கேட்கறதாவது யார் சொன்னாங்க? அவருக்கு வேண்டாதவங்க யாரோ வதந்தி கிளப்பி விட்டுருக்காங்க. எந்திருந்து போங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நில்லுங்க, நில்லுங்க. தயவு செஞ்சு யாரும் இங்க இருந்து போயிடாதீங்க. அமைச்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. உங்களெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? அமைச்சருக்கு இவளுக்கு என்ன உறவு? இவ புருஷன் யாருன்னு கூட தெரியாது. கேவலமான விபச்சார தொழில் நடத்துற பொம்பளை இவ. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இவ என் பொண்டாட்டிடா. பவானி, என்ன மன்னிச்சிருமா. கட்டின தாலியை அறுத்தறிஞ்சிட்டு போன பாவினா இப்ப சொல்றேன், நீதான் என் மனைவி. இந்த ஊரறிய உலகறிய சொல்றேன், நீதான் என் மனைவி. இவதான் என் மனைவி. பத்திரிகையாளர்களாகிய உங்களை எல்லாம் இங்க வரச்சொன்னுடைய முக்கிய நோக்கம் உங்க மூலமா நாட்டு மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கத்தான். அமைச்சர் பதவியில இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியனா, அதிகாரிகள் செய்யற தவற தட்டி கேட்க வேண்டியனா, என் கடமையை செய்ய தவறிட்டேன். நடந்த ஊழல்களுக்கெல்லாம் நானும் உடந்தையா இருந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் இதோ நிக்கிறானே இவன் தான். அமைச்சர் சொல்றதை யாரும் தயவு செய்து நம்பிடாதீங்க. என்ன குற்றவாளின்னு சொல்றது என்ன எவிடன்ஸ் இருக்கு? எல்லா பழியும் என் மேல போட்டு அவர் தப்பிக்க பார்க்கிறாரு. என்ன குற்றவாளிங்கிறாரு, அதை நிரூபிக்க ஆதாரம் இருக்கா? இதோ இருக்கு. உங்க பதவியை பயன்படுத்தி நீங்க சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் எந்தெந்த பினாமி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்கன்ற ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. அதுக்கு யார் யார் உடந்தையா இருந்தாங்கன்ற விவரமும் இதுல இருக்கு. அதோ பாருங்க. உங்க மகன் செஞ்ச குற்றத்தை எல்லாம் எப்படி மூடி மறைச்சீங்க, அதுக்கான ஆதாரமும் இந்த ஃபைல்ல இருக்கு. எந்த மகனுக்காக தவறான வழியில சொத்தை எல்லாம் சேர்த்தீங்களோ அந்த மகனோட நிலைமையை பாருங்க. செக்ரட்டரி சார், ஒரு சில மந்திரிங்க பதவியில இருந்துகிட்டு 5 வருஷம் தான் இந்த நாட்டை கெடுக்குறாங்க. ஆனா உங்கள மாதிரி பெரிய அதிகாரிங்க வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இந்த நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான தண்டனை தான் உங்க மகனோட சாவு. பாத்தீங்களா? இப்போவாது திருந்துங்க. அம்மா, ஒரு மகளா இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ ஒரு அதிகாரியா இருந்து என் கடமையை செய்ய போறேன். என்ன மன்னிச்சிருக்கமா. ஏன் தயங்குறீங்க? விலங்கு போடுங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடமா அமையட்டும்.
கொஞ்சம் நில்லுங்க. ஒரு அரசியல்வாதியும் ஒரு அதிகாரியும் என்னைக்கு உண்மையிலேயே மக்களுக்காக பாடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த நாடு உண்மையிலேயே முழு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு அர்த்தம். என்னங்கிறீங்க? போங்க போங்க, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. போங்க.